ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ நேரடியாக ஒவ்வொரு மூலிகையும் எடுத்து பறித்து நம்ம செய்கிறோம். இந்த நேரடியாக பறிக்கும் போதே ஒரு நிமிஷத்துலேயே இலைகள் வாட ஆரம்பிச்சிருது. அதனால் அந்த இலைகள் அடையாளம் தெரியலன்றாங்க. இது பெருந்துத்தி. இந்த பெருந்துத்தியினுடைய பயன் என்னன்னா, இது நம்ம இப்போ பண்ண போகிற மருத்துவம் ரத்த மூலம். தினந்தோறும் கால் லிட்டரு ரத்தம் போகுது, 250 மில்லி ரத்தம் போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரத்தம் போகுதுன்னா இதுக்கு எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அது சில நாளுக்கு மருந்து கொடுக்குறாங்க. ஆனால் மருந்து கொடுத்தாலும் சரியாகாது. அதுக்கு இந்த துத்தி இலை ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இந்த துத்தி இலை ஏன் மருந்தாக பயன்படுத்துகிறோம்னா, உடலில் உள்ள எல்லா உறுப்புகளையும் சுத்திகரிப்பு செய்கிறதால தான் இதுக்கு பேர் துத்தி. உள்ள தேவையில்லாத இருக்கிற இடத்துல இருக்கிற அழுக்குகளை வெளியேற்றுறதுல இந்த துத்தி ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுது. இந்த துத்தி ரோட்டோரங்கள்ல அதிகமாக இருக்கும். இதில் மஞ்சள் கலர் பூ பூக்கும். இது சக்கரம் போல காய் காய்ச்சிருக்கும். இது எல்லா இடத்துலையும் இருக்குது. இது தேடி போக தேவையில்லை. இது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. இதோடு சேர்த்து சின்ன வெங்காயம் பயன்படுத்துகிறோம். இது ஏன் பயன்படுத்துகிறோம்? இந்த சின்ன வெங்காயம் இதுவும் சேரும் பொழுது குடலில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றி ரத்தம் வெளியேறுவதை தடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த ரத்த மூலம் எதுக்கு வருது? நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த ரத்த மூலம் வர்றதுக்கு காரணம் என்ன? அதிக நேரம் நம்ம மெத்தையில் படுத்துருக்குறோம், தலைக்கு எண்ணெய் வைக்கிறது இல்லை, கை காலில் எண்ணெய் தேய்க்கிறது இல்லை, நல்ல சத்தான உணவு சாப்பிட்றதில்ல. எந்த நேரம் பாரு கோழிக்கறியை சாப்பிட்டு இருந்தானா உடம்பு சூடாயிடும். உடம்பு அதிக சூடானா ரத்தம் வெளியாகும். ரத்தம் வெளியாகும் போது இது மூளைன்னு சொல்லுவோம். அதை மலம் கழிக்கும் போதெல்லாம் ரத்தம் வெளியாகும். அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும். அவங்க எதை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு 2 நாளைக்கு வெளியே போகாது. அப்போ அவங்க உடம்புல ரத்த கசிவு குடல் வழியாக வெளியேறும். மலம் வெளியேற போகும்போதெல்லாம் ரத்தம் தான் முதல்ல வெளிவரும். சூடு அதிகம் தாங்காமல் சொல்லுவாங்க, பெண்களுக்கு மாதவிடாய் மாதிரி எனக்கு ரத்தம் போய்கிட்டு இருக்கேன். ஆனால் பெண்களுக்கு மாதவிடாயே 200 மில்லி தான் போகணும். அதே மாதிரி ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு 250 மில்லி ரத்தம் போச்சுன்னா இந்த மூலத்தால் அவங்களால ரத்தம் மூலத்தால் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு இதுலேயும் சிந்தனை இருக்காது. அவங்க முகம் ஒரு வாட்டத்திலே இருக்கும். ஏன்னா தினந்தோறும் ரத்தம் போகிறதால அவங்க உடம்பு அதிக பாதிப்பு ஏற்படும். அதிக பாதிப்பு ஏற்படுறதால அவங்களுடைய உடம்பு வறண்டு போயிருக்கும். ரத்தமே வெளியே போயிட்டே இருக்கிறதால உடம்பு வெளிரி போயிருக்கும். அந்த அளவுக்கு ரத்தம் வெளியாகும் போது அவங்களால எந்த ஒரு வேலையும் சரியாக செய்ய முடியாது. அவங்களுக்கு கோபம் அதிகம் வரும். எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும். கோபம் வருது ஆண்களுக்குன்னா அவங்களுக்கு மூலம் இருக்குது, ரத்த மூலம் இருக்குதுன்னு அர்த்தம். ரத்த மூலம் இருந்தால் தான் அதிக கோபம் வரும். இல்லைன்னா உள் உறுப்புகள் பாதிப்பு இருந்தால் தான் கோபம் வரும். சாதாரணமாக ஒருத்தருக்கு கோபம் வருதுன்னா அது எந்த வகையிலையும் கோபம் வராது. உள் உறுப்புகள் பாதிப்பானால் கோபம் வரும். இந்த ரத்த மூலம் வர்றதுக்கு காரணம் அதிகமாக பார்க்க போனீங்கன்னா, இந்த பஸ் பயணம் பண்ணும்போது ஒரே சீட்டில் உட்காந்துருப்போம், கீழே ஒரு விட்டு காற்று கூட போகாது. அந்த சூடு நம்ம உடம்புல இருக்கிற சூடு மேலே இருக்கிற சூடு கீழே இந்த பாதிப்பை உண்டு பண்ணும்போது அவங்களுக்கு ரத்த மூலத்தை ஏற்படுத்தும். ரத்தம் தினந்தோறும் போகும்போது அவங்களால தாங்க முடியாது. அவங்க உடல் மெலிஞ்சிக்கிட்டே போவாங்க. என்ன சாப்பிட்டாலும் அவங்க உடம்புக்கு ஒத்து வராது. பசி குறைஞ்சிரும். இந்த ரத்த மூலத்துக்கான மருந்தை இப்போ நம்ம தயாரிக்க போகிறோம். அந்த முறையை இப்போ பார்க்கலாம். இந்த ரத்த மூலத்துக்கு இந்த துத்தி இலையை தான் பயன்படுத்துகிறோம். இந்த துத்தி இலை ஒரு 10 இலை எடுத்தால் போதுமானது. 10 இலை எடுக்கணும். இந்த துத்தி இலையை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தெரியும். இது சாம்பல் நிறத்தில் இருக்கும். பச்சையில் கொஞ்சம் கலந்தா மாதிரி இருந்தாலும் சாம்பல் நிறத்தில் தான் இருக்கும். இதை சாயந்தர நேரத்தில் இதை மருந்தாக எடுத்துக்கிறணும். இதோடு சேர்ந்து ஒரு 3 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஏன் 3 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம்னா, இந்த ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுல சின்ன வெங்காயம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அதனால தான் சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கோம் இதில். மூணு உருண்டை அளவுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம செஞ்ச மருந்து. இந்த மருந்தை நம்ம இப்போது நேரடியாக சாப்பிட்லாம். ஏன் நேரடியாக சாப்பிடணும்னா, இதெல்லாம் நேரடியாக சாப்பிட்டா உடனே ரத்தம் போகிறது நின்றும். இன்றைக்கி இப்போ சாப்பிட்டோம்னா நாளை காலையில் ரத்தம் வர்றது நின்றும். நாளை காலையில் ரத்தம் வரலைன்னா அதை விட சிறந்த மருந்து என்ன இருக்குது? உடனே இன்னைக்கு சாப்பிட்டு முடிஞ்சதுமே நாளைக்கு இந்த அளவுக்கு போதுமானது. ஒருத்தருக்கு இந்த அளவுக்கு போதுமானது, ஒருவருக்கு இந்த அளவுக்கு போதும். இது பெரியவங்க 50 வயசு 60 வயசுல அதிக ரத்தமாக போகுதுன்னா அவங்களுக்கு இது வேணும். சிறியவர்களுக்குன்னா ரொம்ப இதில் பட்டாணி அளவுக்கு எடுத்துக்கிறணும். இந்த அளவுக்கு போதுமானது ஒருவருக்கு. இந்த ஒரு சாதாரணமாக ஒரு 20 வயசுலேருந்து 40 வயசுக்காரங்களுக்கு இந்த அளவு கொடுத்தாலே அது அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மறுநாள் காலையில் ரத்தம் வர்றதே நின்றும். இதை சாப்பிட்றதுக்கு பயப்பட வேண்டியதில்லை.
இது நல்ல ருசியாக இருக்கும். ஏன்னா வெங்காயம் சேர்த்துருக்கோம். ஏன் வெங்காயம் சேர்க்குறோமா, இதனுடைய மழுமழுப்பு தன்மையை போக்கக்கூடியது. இதை சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த அளவுக்கு ரத்தம் வீணாக போனாலும் அந்த ரத்தம் போக விடாமல் தடுக்கக்கூடியது. இதை தினந்தோறும் 48 நாள் சாப்பிட்டோம்னா அந்த 48 நாள் சாப்பிடும்போது அந்த ரத்தம் மூலமே இல்லாமல் போயிடும். அதுக்கான மருத்துவம் வேறு மருத்துவம் தேவையே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இது வேலை செய்யும். இன்றைக்கி சாப்பிட்டதுமே நாளைக்கு வராது. ஏன்னா எல்லாருக்குமே ரத்த மூலம் இருக்குது அப்படின்னா அவங்க இதை கண்டிப்பாக சாப்பிடணும். சுண்டக்காய் வத்தல் தினந்தோறும் 2 சாப்பிட்டு வந்தாலே இந்த மூலங்கள் வராது. யாருமே அந்த சுண்டை வத்தலை சாப்பிட்றதில்ல. அதை அரைச்சோ அல்லது குழம்புல போட்டோ அல்லது பொரிச்சோ எந்த வகையிலையும் சாப்பிடலாம். அந்த முறையில் யாருமே இப்போ எல்லாம் தட்டில் வச்சதுமே எடுத்து வெளியில் போட்டுறாங்க. நம் முன்னோர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக அதை சுண்டை வத்தலை தனியாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு வச்சுருந்தாங்க. சாப்பாடு தினந்தோறும் சாப்பிடும்போது அந்த வத்தலை சாப்பிட்டு தான் சாப்பிடணும், அந்த அளவுக்கு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தான் ரத்த மூலத்தை கட்டுப்படுத்தணும்னா இந்த துத்தி இலையை சேர்த்த இந்த சின்ன வெங்காயம் 2 சேர்த்துருக்கேன், 10 இலை துத்தி இலை சேர்த்துருக்கேன். இதை அரைச்ச கலவையை நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா இதில் எந்த ஒரு ருசியும் இருக்காது. ஏன்னா மூலிகை சேர்ந்ததால் ருசி இருக்குன்னு எல்லாரும் பயப்படுவாங்க. ருசி இருக்காது. அந்த வெங்காயத்தினுடைய ருசி தான் இருக்கும். இந்த இலையில் பசை போல் இருக்கும். இது போய் குடலை சுத்தம் செஞ்சு மலச்சிக்கலை போக்கக்கூடியது. முதல்ல இது எவ்வளோ மலம் சிக்கலாக இருந்தாலும் மலத்தை போக்கிறோம். மலத்தை சரியாக்க ரத்தம் வர்றது நின்றோம். ரத்தம் வர்றது நின்றுச்சுன்னா மலச்சிக்கல்லேருந்து ரத்தம் வர்றதுனாலே ரத்தம் மூலம் கட்டுப்பட ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். இதை 48 நாள் கண்டிப்பாக எடுக்கணும். இதை மாலை வேலையில் தான் எடுக்கணும். மாலை வேலையிலன்னா ஒரு 5 மணிக்கு எடுத்திங்கன்னா காலையில் ரத்தம் போகாது. இது காலையில் எடுக்க வேண்டாம். மாலையில் 5லேருந்து 6 மணிக்கு செஞ்சு சாப்பிடுங்க. 6 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ரத்தம் போகிறது கட்டுப்படும். இந்த அரிப்பு மூலன்றது வேற, இது ரத்த மூலத்துக்கு மட்டும்தான். இது அதிக சூடு உண்டானவங்களுக்கு தான் இருக்கும். அதிக சூடு உண்டானவங்க அவங்க உடலுக்கு அதிக குளிர்ச்சி உண்டாக்க அவங்க இளநீர் அதை இந்த மாதிரி பருக வேண்டும். பாதாம் பிசின் இதெல்லாம் பருகுனா அந்த சூட்டினுடைய தன்மை குறையும். இந்த சூட்டினுடைய தன்மை குறைஞ்சின்னா அவங்க உடல் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த துத்தி இலையும் சின்ன வெங்காயமும் உடலில் போய் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இதுக்கு எத்தனை லட்சம் செலவழிச்சாலும் உடனடியாக இன்னைக்கு சாப்பிட்டு மறுநாள் காலையில் ரத்தம் நிற்கவே நிற்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ரத்தம் போகிறவங்களுக்கு இது உடனடியாக ஒரு 12 மணி நேரத்தில் தீர்வு. 12 மணி நேரத்தில் இதை சாப்பிடும் பொழுது இப்போ சாப்பிட்ட 12 மணி நேரத்தில் ரத்தம் போகிறது நிற்கும். ரத்தம் போகிறது நின்றாலே அவங்க மூலத்தினுடைய கஷ்டம் தீர ஆரம்பிச்சிடும். மூலத்தில் இருந்து கஷ்டம் தீர தீர அவங்களுக்கு சரியாகும். மூளை இருக்கும்போது மலகுடலுக்கு பக்கத்தில் ரத்தம் பீறிட்டு வரும். ரத்தம் பீறிட்டு வரும்போது அந்த ரத்தத்தை யாராலும் நிறுத்த முடியாது. அப்போ இந்த துத்தி இலையும் சின்ன வெங்காயம் சாப்பிடும்போது அந்த இடத்த போய் அடைக்க ஆரம்பிச்சிடும். அடைக்கும் போது அடைக்க அந்த ரத்த மூலம் கட்டுப்படும். இந்த ரத்த மூலம் கட்டுப்படுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தி ரத்த மூலத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண் புரைக்கான மருந்து இப்போ நம்ம பார்க்குறோம். கண் புரைக்கு இந்த ஆவாரங்காய், இந்த ஆவாரங்காயில் விதைகள் பாருங்கள், விதைகள் நல்லா தெரியும். இந்த விதைகளை பயன்படுத்தி கண் புரைகளை சரி பண்ண போகிறோம். கண் புரை உங்களுக்கு ஆரம்ப நிலை புரையாக இருந்தால் இது நல்ல உதவி செய்யும். கண்ணே மூடினதுக்கப்புறம் இதை செய்யக்கூடாது. ஆரம்ப நிலை புரை எனக்கு லேசாக புகை அடித்தா மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் இதை பண்ணணும். நல்லா மொத்தமாக மூடிடுச்சு எனக்கு, அதனால் இதை செய்யணும்னா அது ரொம்ப காலம் இழுக்கும். அது மெதுவாக தான் வேலை செய்யும். அதனால் இந்த ஆரம்ப நிலையில் உள்ள புரைக்கு இது நல்ல மருந்து. இந்த நல்ல மருந்து இந்த ஆவாரம் இலை, ஆவாரம் பூ, ஆவாரம் பிஞ்சு, இதை பாருங்கள் ஆவாரம் பிஞ்சு, இதனுடைய அரிசி, ஆவாரம் அரிசி எல்லாமே நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. ஆவாரம் பூ பூத்திருக்க சாவோரும் உண்டோன்னு சொல்லி பழமொழி உண்டு. ஆவாரம் இருக்க யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் வராது. எல்லா நோயிலேருந்து எதிர்ப்பு சக்தி வேணும். ஆவார இலையை சாப்பிட்டு வந்தோம்னா எல்லா நோயிலேருந்து எதிர்ப்பு கிடைக்கும். ஆவாரம் அவ்வளோ நல்லது செய்யும். இதனுடைய விதைகளை நம்ம இப்போ எடுக்கிறோம். விதைகளை எடுத்து இந்த விதைகளை பயன்படுத்தணும். விதைகளை ஏற்கனவே இதை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், இருந்தாலும் நம்ம விதைகளை எடுத்து பயன்படுத்துகிறோம். விதைகளை ஏன் பயன்படுத்துகிறோன்னா இந்த புரையை இது அகற்றக்கூடியது. புரை கண் புரையில் சிறுக சிறுக கரைய வைக்கும். கண் புரைகள் இருந்தால் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆரம்ப நிலையாக இருந்தால் இந்த ஆரம்ப நிலையை இது சரியாக்கும். இது ஆவாரம் எங்கேயும் கிடைக்கும். ஆவாரம் பூவை கசக்கி கண்ணில் விடலாம். இந்த புரைகள் கண்ணை மறைக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஜோசியத்தில் அவங்களுக்கு சூரியன் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் மறைஞ்சிருக்கிறதால அவங்களுக்கு கண் பார்வையை தெரியாதுன்னு சொல்லி நிறைய சொல்லிடுவாங்க. இதை சேகரிச்சிருக்கோம். இந்த விதைகளை ஆவாரம் விதைகளை இப்போ சேகரித்து வச்சுருக்கோம்.
இந்த ஆவாரம் விதைகள் வந்து எவ்வளோ நம்ம சேகரித்தாலும் தவறு கிடையாது. இதோட வந்து பால் சேர்த்து தான் நம்ம அரைக்கணும். பால் சேர்த்து அரைச்சி இந்த பால் சேர்த்து அரைக்கணும். பால் சேர்த்து அரைச்சி 3 சொட்டு தான் நம்ம கண்ணில் விட போகிறோம். 3 சொட்டுக்கு மேலே கண்ணில் விடக்கூடாது. ஏன்னா எவ்வளோ விதை சேர்த்துருந்தாலும் இதுக்கு நம்ம பால் சேர்த்து அரைச்சாலும் 3 சொட்டுக்கு மேலே விடக்கூடாது. 3 சொட்டு தான் எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. அதனால் இதை வந்து போட்டு மருந்தாக தயாரிக்க போகிறோம். இது பச்சை காயம் போட்டிருக்கோம், காஞ்ச காயில் இருக்கிற விதைகளையும் போட்டிருக்கோம். இதோடு சேர்ந்து சிறிதளவு பால் சேர்க்குறோம். பால் வந்து சிறிதளவு சேர்த்தா போதும். அப்போ தான் வந்து அந்த பால் வந்து கண்ணில் விடுறதுக்கான மருந்துக்கு அது வந்து சரி வரும். நல்ல ஒரு வெள்ளை துணி, இந்த மாதிரி சுத்தமான வெள்ளை துணி எடுத்து அந்த துணியில் வந்து இந்த ஆவார விதையை அரைச்ச பால் கொண்டு அரைச்சிருக்கோம். வேறு எதுவும் தண்ணி எதுவும் விடக்கூடாது. இது வந்து ஆட்டுப்பால் தான் விட்டுருக்கோம். ஆட்டுப்பால் விட்டாலே கண்ணுக்கு நல்லது. அமிர்த பால் வந்து தாய்ப்பாலுக்கு, அந்த தாய்ப்பால் வந்து கிடைக்காதது. அதனால் இந்த ஆட்டுப்பாலில் வந்து நம்ம மருந்தை தயாரிச்சிருக்கோம். இதை வந்து அழித்து இந்த இடத்துல நடுமையம் இதை வைக்கணும். இது வந்து ரொம்ப ஒரு இதாக தான் இருக்கும். ஆனால் இந்த விடும்போதே கீழே வந்து ஒழுக ஆரம்பிச்சிடும். கீழே வந்து இந்த வரும்போதே இதில் வந்து ஒரு 3 சொட்டு விட்டால் போதும். இந்த அளவுக்கு கண்ணில் விட்டோம்னா அந்த கண் புரைகளில் வந்து இது போய் பட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன் துணியில் வடிக்கணும்னா அந்த கண்ணுக்குள்ளே போடும்போது நம்ம துணியில் வடித்து தான் போடணும். துணியில் வடிக்காமல் நேரடியாக கண்ணுக்குள்ளே போடக்கூடாது. துணியில் இது பண்ணும்போது இந்த ஆட்டுப்பால் வந்து எவ்வளோ புண்ணாக இருந்தாலும் ஆற்றக்கூடியது. ஆட்டுப்பால் வந்து கண்ணில் உள்ள அந்த புரைகளில் உள்ள காயங்களை ஆற்ற உள்ளது. இந்த விதை வந்து புரையை சிறுக கரைய வைக்கும். ஏன்னா ஆவாரம் விதையை தான் எடுத்து செஞ்சுருக்கோம். ஆவாரம் விதையை எடுத்து செஞ்சதால் அந்த விதையினுடைய தன்மை வந்து புரைகளை வந்து அகற்றக்கூடியது. இது நம்ம முன்னோர்கள் சொன்னது, நாம் இப்போ செய்யலை. நமக்கு முன்னாடி இது 500-1000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் செஞ்சது. கண் புரைகள் அந்த நாளில் யாருக்குமே வந்தது கிடையாது. ஏன் வந்தது கிடையாதுன்னா அவங்க நல்ல உணவு சாப்பிட்டாங்க. காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணாங்க. இப்போ யாருமே சூரியனை பார்க்கறது கிடையாது. சூரியனை பார்க்காம எங்களுக்கு எங்கேயுமே சூரியன் தெரியல, கடற்கரைக்கு போனால் தான் சூரியனை பார்க்க முடியுன்ற சூழ்நிலை வந்துடுது. அதனால் அவங்க வந்து போய் பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதால அவங்க மத்தியானம் தான் சூரியனை பார்க்க முடியா இருக்குது. அதனாலே அவங்களுக்கு கண் புரை வரும். காலையில் கண்டிப்பாக சூரியனை பார்க்குறவங்களுக்கு கண் புரை வராது. தினந்தோறும் குறைந்தது ஒரு 3 நிமிடமாவது கண் இமைக்காமல் சூரியனை பார்க்கணும். இந்த மாதிரி சூரியனை பார்த்து வந்தால் கண் புரை வந்து கரைய ஆரம்பிச்சிடும். இதை மாதம் ஒரு முறை 3 சொட்டு விட்டால் போதும். அதிகம் விட வேணாம். எந்த கண்ணில் புரை இருக்கோ அந்த கண்ணில் மட்டும் விடணும். மருந்தை தயாரிக்கும் போது எல்லாமே சுத்தமாக இருக்கணும். கண்ணில் போடுறதால எல்லாம் சுத்தமாக இருந்தால் தான் நல்லது. சுத்தமில்லாத அசுத்தமாக உள்ளதை இதை வந்து நம்ம பண்ணக்கூடாது. இந்த மருத்துவ பலன் வந்து கண் புரையை நீக்கக்கூடியது. கண்களில் அதிக அளவு தூசி ஒட்டியிருக்கும், அதிக அளவு சில பேருக்கு புகைப்பட்டிருக்கும். இதனால் கண் புகை மங்கின மாதிரி இருக்கும். எதை பார்த்தாலும் கண்ணுக்கு முன்னாடி வெள்ளையாக புகை ஓடுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இதை செஞ்சிங்கன்னா ஒரே மாதத்தில் சரியாயிடும். ஒரே மாதத்துலன்னா ஒரு நாள் தான் போடணும் மாதத்தில். அதையும் தெரிஞ்சுக்கணும். மாதம் முழுவதும் போடக்கூடாது கண்ணில். நிறைய பேர் இந்த மாதிரி செய்கிறாங்க. அவங்களுக்கு செஞ்ச மருந்தை அடுத்தவங்களுக்கு மிச்சம், இப்போ நம்ம செஞ்சுருக்கிற மிச்சம் மருந்து இருக்குன்னா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை போடக்கூடாது. கண் புரை உள்ளவர்களுக்கு மட்டும் போடணும். ஆவாரம் பூவை சாப்பிட்டோம்னா அந்த உடலில் உள்ள எல்லா நோய்களும் சரியாகும். ஆவாரனுடைய இலைகளும் அதே மாதிரி தான். அதனால தான் ஆவாரம் பூவை கண்டதும் சாவோரும் உண்டோன்னு சொல்கிறாங்க. ஆவாரை பூத்திருக்க சாவு யாருக்கும் வராதுன்னு அர்த்தம். ஆனால் கண் பார்வை கூடுறதுக்கு இந்த ஆவாரம் காயில் உள்ள விதைகள் தான் உங்களுக்கு பயன்படும். அதனால் இதை சுத்தமான வெள்ளை துணியில் நீங்கள் பயன்படுத்தணும். வெள்ளை துணியில் எடுத்து தான் நம்ம இப்போ புழிஞ்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்களா இந்த திப்பிகள் வந்து மேலேயே தேங்கியிருக்கு. இந்த திப்பிகள் தேங்கிறதுக்காண்டி தான் நம்ம வெள்ளை துணியில் பயன்படுத்துகிறோம். இதை கண் புரைகளிலிருந்து விடுபடணும். கண் புரையை வந்து குறைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மருந்து. அதனால் இந்த முறையை எல்லாரும் பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் சம்பத் என்பவர் சேலத்திலிருந்து கடிதம் எழுதியிருக்கிறார். அவருடைய தாத்தாவிற்கு 80 வயது ஆகுதான். அவர் உடல் முழுவதும் வீக்கமும், கால்கள் வீக்கம் அதிகமாகவும், கை கால் வீக்கம் அதிகமாக இருக்கிறதால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன செய்கிறது, அவரால் நடக்க முடியல, அவருக்கு கழுத்து வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குதுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இந்த வலியின் காரணமாக இடுப்பு எலும்பு தேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர்கள், மருத்துவர்கள் ஆலோசனை சொல்லியிருக்காங்க. இடுப்பு எலும்பு ஆப்ரேஷன் பண்ணோம்னா 80 வயதுக்கு மேலே ஆப்ரேஷனாக அது அறுவை சிகிச்சை செஞ்சு அவரால் நடக்க முடியாது. ஆனால்
ஆப்ரேஷன் பண்ணால் வலி குறையும், வலி குறைஞ்சா நடக்க முடியாது, படுத்தே தான் இருக்கணும்னு சொல்லுவோம். ஆப்ரேஷன் பண்ணாமல் அந்த அறுவை சிகிச்சை செய்யாமல் அவர் வீட்டில் வச்சுருக்காங்க. அவர் கை கால் வீக்கத்தை வத்த வைக்கணும், அது எப்படி வத்த வைக்கிறதுன்னு சொல்லி நமது நிலையத்துக்கு கடிதம் போட்டிருக்காங்க. நம்ம பாரம்பரிய மருத்துவத்து பிரகாரம் அவங்களுக்கு கை கால் வீக்கம் இருக்குன்னா அவங்களுக்கு தினந்தோறும் சுரக்காயில் அடை மாதிரி செஞ்சு கொடுக்கணும். அரிசி மாவில் சரிக்கு சரி சுரக்காயை அரைச்சி அதை தோசையாக சுட்டு ஒரு சாயந்தரம் வேளையில் அவருக்கு சுட்டு கொடுக்கணும். இப்படி தினந்தோறும் சுட்டு கொடுக்கும்போது அவர் உடலில் உள்ள நீர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டு வரும். சுரக்காயை சாப்பிட சாப்பிட அவங்க அது என்ன தெரியும் செய்யுங்கன்னா, சுரக்காயில் அதிக அளவு நீர்ச்சத்து இருக்குது. எந்த அளவு நீர்ச்சத்து இருக்கோ அந்த அளவு நம்ம உடம்புல உள்ள நீர்களை பூரா அது வெளியே எடுக்கக்கூடியது. அவங்களுக்கு வெளியே வர வர அந்த நீரினுடைய அதிகம் வெளியாகும்போது கால் வீக்கம் குறையும். இந்த கை கால் வீக்கம் குறையிறதுக்கு இந்த சுரக்காய் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அது இல்லாமல் உருளைக்கிழங்க, பச்சையாக உருளைக்கிழங்க 2 சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா அரைச்சி அது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை நல்லா புழிஞ்சு எடுத்து நல்லா அது கூட கொஞ்சம் பனவெல்லம் சேர்த்து அதை ஒரு மத்தியான வேளையில் குடிச்சிட்டு வந்தார்னா ஒரு 3 நாளில் பார்த்தோம்னா அந்த உடலில் உள்ள வீக்கங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். சிறுநீர் அதிகமாக போக ஆரம்பிச்சிடும். சிறுநீர் அதிகமாக போனாலே உடல் வீக்கம் குறைய ஆரம்பிச்சிடும். சிறுநீர் அதிகம் போகலைன்னா அவர் உடல் வீக்கம் குறையவே குறையாது. இடுப்பு எலும்பு வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இடுப்பு எலும்பு வலி இருக்குன்னா அவரால் நடக்க முடியாத காரணம் என்னன்னா அவங்க சாப்பிட்ட உணவு தான். இப்போ இனிமேலாவது அவங்க நல்ல உணவு எடுத்துக்கிறணும். 80 வயசுக்கு மேலே அவர் நல்ல கூழ், கம்மங்கூழ், சோளக்கூழ் இந்த மாதிரி சீக்கிரம் செமிக்கக்கூடிய உணவும் சீக்கிரம் மலத்தை வெளியேற்றக்கூடிய உணவு எடுத்துக்கிறணும். அவங்கெல்லாம் சப்பாத்தி இந்த மாதிரி பரோட்டா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அவங்க கறி, மீன், முட்டை எடுத்துக்கிறக்கூடாது. அசைவமே எடுக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க உடம்புல உள்ள வலிகள் குறையும். அவங்க ஊறுகாய் சாப்பிடக்கூடாது. ஊறுகாய் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக இடுப்பு எலும்பு தேய ஆரம்பிச்சதுன்னா அந்த எலும்புக்கு எலும்பு உப்பு இருக்கும். அந்த உப்பு எதுலேருந்து வருதுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து வருது. அது இல்லாமல் ஊறுகாயை சாப்பிட்டா ஒரு நாளைக்கு ஊறுகாய் எடுத்திங்கன்னா 1 மாதத்துக்கு தேவையான உப்பு போய் உடலில் சேரும். அப்போ அதிக அளவு வலி ஏற்படும். அதனால் அவங்க நடக்க முடியாது. முட்டி வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி எல்லா வலியும் வரும். ஏன்னா நரம்பு மண்டலங்கள் பூரா உப்பால் தான் பாதிக்கும். உப்பை தின்றவன் தண்ணியை குடிக்கணும். அதே மாதிரி தான் இந்த உப்பு அதிகமாக சாப்பிட்டாலும் அதிகமாக நீர்ச்சத்து உள்ள பொருட்களை தான் அவர் சாப்பிட்ணும். அவர் வெள்ளரி பழங்கள் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஜூஸ் மாதிரி அடித்து கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. இந்த சுரக்காயில் அடை செய்யணும். சுரக்காய் அடை செய்யும்போது அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதோடு சேர்ந்து சுரக்காய் சரி சம அளவு மாவோடு சேர்த்து அரைச்சி அதை அடை மாதிரி செஞ்சு மாலை வேளையில் அவர் கொடுத்துட்டு வந்தோம்னா இரவில் அவருக்கு நீர் நல்லா பிரியும். நீர் பிரிய அவர் கை கால் வீக்கம் குறையும். உடலுடைய வீக்கம் குறையணும்னா இந்த உருளைக்கிழங்கும் வெல்லமும் கலந்த சாறு கொடுத்தோம்னா தான் உடம்புல உள்ள வீக்கம் குறையும். எல்லா பகுதியிலையும் வீக்கம் இருக்குது, எல்லா இடமும் வலி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வலி நிவாரணியாக தான் இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேலை செய்யும். முள்ளங்கி சாறு ஒரு 100 மில்லி அளவுக்கு கொடுத்தோம்னா முகத்தில் இருந்து உடல் முழுவதும் வேர்க்க ஆரம்பிச்சிடும். இது வெளியில் வர வைக்கக்கூடியது. உருளைக்கிழங்கும் சுரக்காயும் அது உள்ளே இருந்து சிறுநீராக வெளியேற்றக்கூடியது. முள்ளங்கி என்ன செய்யும்னா வேர்க்க வைக்கணும். அதிகமாக வேர்வையை வெளியேற்றும், தோல் வழியாக வெளியேற்றும். அதனால் முள்ளங்கி சார் 100 மில்லி அளவுக்கு அவருக்கு கொடுத்துட்டு வந்தால் போதுமானது. இது 3 நேரத்தில் நம்ம ஒரு 3 நாளைக்கு மட்டும் கொடுத்தா போதும். தினந்தோறும் கொடுக்க வேண்டாம். தினந்தோறும் கொடுத்தா உடலில் உள்ள நீர் அனைத்தும் வெளியாகிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியேற்றணும். மாதத்துக்கு 3 நாள் மட்டும் கொடுக்கணும். ஏன்னா வயசு சென்றவங்க 80 வயசுக்கு மேலன்னும் போது அவங்களுடைய உடல் வலி அதிகமாக இருக்கும். ஏன்னா உழைப்பு இல்லாமல் இருக்குது, வெயிட் அதிகமாக இருக்கிறதால முதுகு பகுதி வலிக்கும். ஏன்னா முன்னாடி இருக்கிற வயிறு தொப்பையெல்லாம் முதுகு தான் தாங்கிட்டு இருக்கோம். முதுகு இழுத்து தாங்கும்போது கொஞ்சம் அந்த வயிறு குறைஞ்சாலும் முதுகு வலிக்கும். முதுகு வலிக்குதுன்னு போது அவங்களால நடக்க முடியல, இடுப்பு எலும்பு தான் வலி இருக்குதுன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் இடுப்பு எலும்பு வலி இல்லை. சிறுநீர் சரியாக போகாததால் தான் இடுப்பு எலும்பே வலி வரும். சிறுநீரகத்தில் உப்பு படியும். உப்பு படிகிறதுக்கு காரணம் நம்ம உணவு தான். உணவுகளை சரி பண்ணணும். உணவில் சரி பண்ணுறதுக்காக வேண்டி தான் நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஜூஸும் முள்ளங்கி சாறும் சுரக்காயும் சேர்ந்த ஒரு வேளைக்கு ஒன்று காலையில் முள்ளங்கி, மத்தியானம் உருளைக்கிழங்கு, சாயந்தரம் சுரக்காய் இப்படி கலந்த உணவில் அவருக்கு பச்சையாகவே கொடுத்துட்டு வந்தோம்னா அவருடைய உடலில் உள்ள நீர்கள் வெளியாகும். வீக்கம் குறையும். வீக்கம் குறைய
அவங்க உடம்புல வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும், வலிகள் குறையும், நரம்புகள் வந்து பலப்படும். நரம்புகள் பலப்படும் போது அவர் உடம்புல உள்ள நீர் வெளியாகும் போது நரம்பு பலப்படும். அவங்களால எழுந்திருச்சு நடக்க முடியும். இது மாசத்துல 3 நாள் தான் கொடுக்கணும். எதனால் இதை மாதம் முழுவதும் கொடுக்குறோம், நாங்கள் 48 நாள் கொடுக்குறோன்னு தவற செய்ய வேண்டாம். சிறு வயதில் இருக்கிறவங்க சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது. வயசு சென்றவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் அசதி இருக்கும். ஏன்னா உடலில் உள்ள நீர்கள் உடனே குறையும் பொழுது அவங்களுக்கு வந்து ரொம்ப அசதியாக இருக்கும். ரொம்ப அசதியாக இருந்தாலே அவங்களுடைய உடல் வந்து ரொம்ப ஒரு பலவீனமாக ஆயிடுச்சுன்னா அவங்களால நடக்க முடியாது. அவங்களுடைய தன்னம்பிக்கையை நம்ம தான் வளர்க்கணும். அவங்களுடைய உடலுடைய எடையை குறைக்கிறது இல்லாமல் உங்களுக்கு வந்து எதுவும் இல்லை, உடலில் உள்ள நீர் தான் வெளியாகுது, தன்னம்பிக்கையாக இருக்க வச்சோம்னா அவங்க கண்டிப்பாக நடப்பாங்க. நடக்கிறதுக்கு அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க உடல்நிலை வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்கணும்னா இந்த முறையை தான் கையாளணும். இந்த முள்ளங்கி சாறு கொடுக்கணும், உருளைக்கிழங்கு சாறு கொடுக்கணும், சுரக்காயில் அடை செய்து கொடுக்கணும். சுரக்காயை வந்து அவிச்சு கொடுக்கலாம், அதை வந்து பச்சையாக கொடுக்க வேண்டாம். முள்ளங்கி சாறை பச்சையாக கொடுக்கலாம். உருளைக்கிழங்கை பச்சையாக அடித்து அதோட கொஞ்சம் பனை வெல்லம் சேர்க்கணும். பனை வெல்லம் சேர்க்காமல் குடித்தா அது கொஞ்சம் ஒரு மாதிரி நமன்னு இருக்கும். அவங்க குடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. யோசிக்காமல் இருக்க தான் பனை வெல்லம் சேர்க்கணும். இந்த பனை வெல்லம் சேர்த்து கொடுக்கும்போது அவங்க உடலில் உள்ள தேவையில்லாத கழிவு, அந்த நீர்கள், அந்த தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைஞ்சி அவங்க உடலில் உள்ள வீக்கம் குறைஞ்சி நல்லபடியாக வருவார். அவங்க சீக்கிரம் நலம் பெறுவாங்க. அதே போல் யாருக்கு இருந்தாலும் இந்த முறையை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.